வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் இப்பொழுதெல்லாம் நிறைய அறிக்கைகள் விடுகிறார். அவருடைய அறிக்கைகளை பார்க்கும் பொழுது அவர் நாளிதழ்களை பார்த்துவிட்டு நடப்புகளை புரிந்து கொண்டுதான் அந்த அறிக்கையை விடுகிறாரா, அல்லது யாராவது உதவியாளர் கொடுக்குற அறிக்கையை அப்படியே படிக்கிறாரா என்று வியப்பாக இருக்கிறது. பல விஷயங்களில் அவருக்கு புரிந்து கொள்ளுதல் இருக்கிறதா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது. உதாரணமாக, அவருக்கு காவிரி நடுவர் மன்றத்துக்கும் காவிரி மேலாண்மை வாரியத்திற்குமே வித்தியாசம் தெரியாமல் அறிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்பது பல விஷயங்களில் சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் விளக்கம் அளித்ததெல்லாம் அப்பொழுது வெளிநடப்பு செய்துவிட்டு அவர்கள் கொடுத்த விளக்கத்தை காதில் போட்டுக்கொள்ளாமல் அதன் பேரிலெல்லாம் அறிக்கை என்ற பெயரிலே ஒன்றை விட்டு கொண்டிருக்கிறார். மேலும் அவர் அதிக இடங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்றதினாலேயே தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மாதிரியான பேச்சும் துணியும் இருக்கிறது. அதில் முக்கியமாக மத்திய அரசிற்கு அதிமுக அரசு சில நிபந்தனைகளின் பேரில் தான் ஆதரவு அளித்து வருகிறது. ஜிஎஸ்டி விவகாரமாகட்டும், புதிய கல்விக் கொள்கையாகட்டும், நீட் விவகாரமாகட்டும், இதிலெல்லாம் மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்தவுடன் அதிமுக தலைமை தன்னுடைய கடுமையான ஆட்சேபனையை தெரிவித்து சில பகுதிகளை திருத்த வேண்டும் என்று சொன்னபோது மத்திய அரசு அதை மாற்றிக்கொண்டிருக்கிறது. நமது அதிமுக அமைச்சர்கள் மத்திய அரசோடு கலந்தாய்வு கூட்டத்திற்கு செல்லும் பொழுது தமிழக அரசின் குரல்தான் இந்த வல்லரசுகளின் வீட்டோ பவரை போல மத்திய அரசின் முடிவையே மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு வீட்டோ சக்தியாக அதிமுகவின் குரல் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசு சரியாகத்தான் சொல்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். அதன் பேரில்தான் மாநில அரசு மத்திய அரசிற்கு ஆதரவு அளிக்கிறது. ஒரு மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக இருக்க வேண்டியதுதான் இந்த கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படை. ஆனால் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இல்லை. ஆனால் கடந்த காலங்களில் காங்கிரஸோடு கூட்டணியிலிருந்து அவர்களுக்கு பல நிபந்தனைகளை விதித்து அதனால் காங்கிரஸுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இவர்கள் கோடீஸ்வரர்களான கதைதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்தது. அப்படியுடைய காட்சிகளெல்லாம் நடந்தேறிவிட்ட நிலையில் மத்திய அரசுக்கு நிபந்தனையின் பேரில் அதிமுக அரசு ஆதரவு அளித்து வருகிறது. உண்மை நிலை புரியாமல் வெள்ளை அறிக்கை கேட்கிறார் ஸ்டாலின். இந்த வெள்ளை அறிக்கை தேவையா? இது குறித்து தான் இன்று நாம் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் பேசப்போகிறோம். இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக முன்னாள் அமைச்சரும் கழகத்தின் செய்தி தொடர்பாளருமான திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். முதலமைச்சர் மருத்துவமனைக்கு சென்றதால் ஆட்சி நிர்வாகம் செயல்படவில்லை. யாருடைய நிகழ்ச்சி நிரலின்படி அதிமுக ஆட்சி செயல்படுகிறது? இப்படி ஒரு கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவதுங்க, பேரறிஞர் பெர்னாட் ஷா ஒன்று சொல்வார், he knows nothing, he thinks he knows everything, that surely points to a political career. அவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் எல்லாம் தனக்கு தெரியும்னு அவன் நினச்சிக்கிறான். அப்பேற்பட்டவனுக்கு அரசியல் தான் லாயக்கு அப்படின்னு இங்கிலாந்தில் பேரறிஞர் பெர்னாட் ஷா சொன்னார். அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாலினுடைய அரசியலை பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது, ஆனால் எல்லாம் தெரியும்னு அவர் நினச்சிக்கிறாரு. அதனால் அவர் அரசியல் இருக்கார், அப்படி தான் நம்ம கருதணுமே தவிர வேறல்ல. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் என்ன செய்ய வேண்டும் என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி தலைவர் பணியை நான் செய்திருக்கிறேன். ஒரு அரசினுடைய நிறை குறைகளை பார்த்து நல்லவற்றை வரவேற்பதும், பாதகங்கள் ஏதாவது மக்களுக்கு ஏற்படுமானால் அதை சுட்டி காட்டுவதும் தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் செய்ய வேண்டிய கடமை. அதாவது லேப்சஸ்,
குறைபாடுகள். ஏன்னா ஒரு பெரிய நிர்வாகம், பல லட்சக்கணக்கான அரசு அலுவலர்கள் செய்யக்கூடிய ஒரு நிர்வாகம், கொள்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிர்வாகம். ஆகையினாலே குறைபாடுகள் என்பது நிர்வாகத்தில் ஏற்படுவது இயற்கை. அந்த குறைபாடுகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதும் அந்த குறைபாடுகளை சுட்டி காட்டுவதும் அதை போன்றதான் ஒரு எதிர்க்கட்சி. அதே நேரத்தில் கொள்கையிலே மாறுபாடு இருக்குமே, ஆனால் அந்த மாறுபாடான கொள்கைகளை எல்லாம் எடுத்து சொல்லணும். இப்படித்தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இயங்கணும். ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி பெர்னாட் ஷாவுடைய இலக்கணப்படி ஒன்றும் தெரியாதையே ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இயங்கணும்னு நினைக்கிறார். அதனால் எதை எடுத்தாலும் குறை சொல்கிறார்கள், எதை எடுத்தாலும் எதிர்க்கிறார்கள். என்ன நடக்கிறது என்பதை சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்ப தங்களுடைய விவாதங்களை வைத்து கொள்வதில்லை. அதனுடைய விளைவு என்ன நிலைமை என்றால், இன்றைக்கி அங்கே சட்டமன்றத்தில் இவர்கள் பேசவே முடியல. ஏன்னா இவங்களுக்கு விவரம் தெரிஞ்சால் தானே பேச முடியும். ஆளுங்கட்சி சார்பில் பல்வேறு மானிய கோரிக்கைகள் இன்னும் மற்றதெல்லாம் வர்ற பொழுது அவற்றை பற்றி நன்றாக தெரிந்திருந்தால்தான் அதில் நீங்கள் விவாதத்தில் கலந்துக்கலாம். சும்மாவது எழுந்து நான் அதை இதை எதுக்கிறது, அப்புறம் வெளிநடப்பு செய்கிறது, இதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். அந்த முறையிலே தான் இன்றைக்கும் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காட்டிய அதே பாதையில்தான் நம்முடைய அரசு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவர்களும் இப்பொழுது நலம் பெற்று வருகிறார்கள். அவர்களுடைய கவனத்திற்கும் நடைபெறுகின்ற காரியங்கள் எடுத்து செல்லப்படுகின்றன. யார் யாரெல்லாம் அரசின் சார்பிலே ஏற்கனவே முடிவெடுப்பதற்காக அரசு தலைமைச் செயலாளரோ இன்னும் அரசியல் ஆலோசகர் அதிகாரிகள் எல்லோரும் இருந்து தான் அரசினுடைய முடிவுகளை இன்றைக்கும் மேற்கொள்ளுகிறார்கள். ஆகையினாலே நாம் எந்த விதத்திலேயும் பாதை மாறவில்லை. இப்போ நீங்கள் முன்னுரையில் எடுத்து சொன்னதை போல அகில இந்திய அளவில் இந்திய அரசின் சார்பிலே பல்வேறு பிரச்சனைகள், சட்டங்கள், திட்டங்கள் வருகின்றன. அவற்றை தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி நமக்கு நல்லது என்றால் அதை நாம் வரவேற்கிறோம். அதனாலே நமக்கு ஏதாவது கெடுதல் ஏற்படும் என்றால் அதை சுட்டி காட்டுகிறோம். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலே கூட மக்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றாலும் சுட்டி காட்டுகிறோம். ஆக தமிழ்நாட்டிலே ஒரு எதிர்க்கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்று சொன்னேனோ, அதே போல அகில இந்திய அளவிலே இந்திய அரசு எடுக்கின்ற முடிவுகளுக்கும் நடவடிக்கைகளுக்கும் தமிழ்நாட்டின் சார்பிலே நாம் எதிர்தரப்பு வாதங்களை வைக்கிறோம். அதிலே நாம் வைக்கிற வாதங்களின் நியாயங்களை உணர்கின்ற பொழுது இந்திய அரசு தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளுகிறது. ஆக உண்மையிலேயே போக்கை மாற்றிக்கொள்வது யார் என்றால் இந்திய அரசே தவிர இந்த அரசு அல்ல. இது கூட தெரியாமல் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் எரிச்சலில் அவர்கள் ஏதாவது பேசுகிறார்களே தவிர வேறல்ல. எந்த திட்டத்தை அவர்கள் எடுத்து குறை சொன்னாலும் கூட அந்த திட்டங்களை எல்லாம் நாம் முதலிலே எதிர்த்தோம், இப்பொழுது ஆதரிக்கிறோம் என்று சொல்வதே முறையல்ல. ஒவ்வொரு திட்டத்திலேயும் நாம் என்ன எடுத்து வைத்தோமோ அதை மத்திய அரசு பரிசீலனை செய்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இன்னும் அதை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றுவோம் என்று உறுதியளிக்கிறது. அந்த அடிப்படையில் மாற்றம் எங்கே நிகழ்கிறது என்றால் டெல்லியில், சென்னையில் அல்ல. இது கூட தெரியாமல் விமர்சனம் செய்கிறார்கள். நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்தால் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று குரல் கொடுத்த கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் கருணாநிதி தலைமையில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு மாநில அரசின் பல அதிகாரங்களை மத்திய அரசு பறித்து கொண்டபோது அதை வேடிக்கை பார்த்த கட்சி தானே திராவிட முன்னேற்றக் கழகம். குறிப்பாக கல்வி மாநிலத்தின் கையில் இருந்தது. கல்விக் கொள்கையை தீர்மானிப்பது 76 எல்லாவற்றையும் சென்ட்ரலைஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி அதை கன்கரண்ட் லிஸ்டில் கொண்டு போனார். அதை அன்றைக்கு கருணாநிதி எதிர்க்கவே இல்லை. பாக்கி விஷயத்தெல்லாம் எதிர்த்தார். அதற்கு பிறகு வாஜ்பாய் அரசோடு கூட்டணியில் இருந்தார், ஐக்கிய முற்போக்கு அரசோடு கூட்டணியில் இருந்தார். பல மாநில அரசின் உரிமைகளை மத்திய அரசு பறித்த போது வேடிக்கை தானே பார்த்து கொண்டிருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இல்லை, எதிர்க்கிறதுக்கு பயம். அதாவது 1976 நெருக்கடி நிலை காலத்தில் கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்தது. அதை பொதுப்பட்டியலுக்கு அன்றைய தினம் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி மாற்றினார்.
அதற்கு கூட என்ன காரணம் பின்னணி என்பது நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் 1967 இருந்து 69. அப்பொழுது இருமொழி கொள்கையை அவர் கொண்டு வந்தார். இங்கே இந்திக்கு இடமில்லை, அதாவது தமிழும் ஆங்கிலமும் போதும். இங்கே தமிழ்நாட்டிலே தமிழ், இதர மொழியாளர்களோடு உலகத்தோடு தொடர்பு கொள்ள ஆங்கிலம் போதும்னு கொண்டு வந்தார். அது கல்விக்கூடங்களில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஒரு திட்டம் அங்கே டெல்லியிலே உருவானது. இதை முறியடிக்க வேண்டும், இதை வைத்து திமுக அரசை நீக்க முடியுமா பாருங்கள். ஏனென்றால் இந்தி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன், இந்தியாவினுடைய ஆட்சி மொழி. அதை நாங்கள் இப்போ கற்றுக் கொடுக்க மாட்டேன் என்று ஒரு மாநில அரசு சொல்வது அரசியல் சட்டத்தையே எதிர்க்கின்ற ஒரு போக்கு. ஆகவே இதை வைத்து இந்த அரசை கலைக்க முடியுமா என்று பாருங்கள் என்று அப்பொழுது பிரதமர் இந்திரா காந்தி கிட்டத்தட்ட ஒரு திட்டம் வகுத்து நடந்தது. அப்பொழுது கல்வி என்பது மாநில பட்டியலில் இருக்கிறது, ஆகையினாலே ஒன்றும் செய்ய முடியாது என்று சட்ட வல்லுநர்கள் அங்கே தெரிவித்தார்கள். கல்விக்கூடங்களை பொறுத்தவரையில் அவர் இருமொழி கொள்கையை நிறைவேற்றுகிற பொழுது அது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது அல்ல. அதை மனதிலேயே வைத்து கொண்டிருந்தார் இந்திரா காந்தி. நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்திய உடனே அந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்ததே அதுதான் ஒரு காரணம். நான் இன்னும் இதே எது சொல்ல வரேன்னா, மாநில உரிமைகளை பறிக்கின்ற அந்த காரியத்திற்கு அது எதனால் செய்கிறார்கள் என்பது கூட இவருக்கு தெரியாது. ஆகையினால் அதை எதிர்க்கவும் இல்லை, எதற்காக அதை செய்கிறார்கள் என்பது இன்றைக்கு வரலாம் அவருக்கு தெரியாது. இதுதான் இவர்களுடைய அரசியல் நிலைமை. அதை ஜனதா ஆட்சி வருகிறது 1977. ஜனதாவை இவர்தான் ஆதரிக்கிறார். முதல்ல கருணாநிதி தான் ஆதரிக்கிறார். அவர்கள் இந்த நெருக்கடி நிலை காலத்தில் அந்த எக்ஸசஸ் ஏற்பட்ட அந்த சம்பவங்களை எல்லாம் கருதி இந்திரா காந்தி கொண்டு வந்த அரசியல் சட்ட திருத்தத்தை அவங்க ரத்து செய்ய திட்டமிடுகிறார்கள், அதற்கான நடவடிக்கை எடுக்கிறார்கள். அப்பொழுது இந்த கல்வியை மட்டும் அவர்கள் அப்படியே மத்திய பட்டியலே வைத்து கொண்டார்கள். கருணாநிதியினுடைய கூட்டணி கட்சி அப்பொழுது ஜனதா கூட, ஏனென்றால் டெல்லியிலே இருக்கக்கூடிய இந்திய அரசு அதை தங்களுக்கு ஒரு லகானாக வைத்து கொள்ள வேண்டும் என்கின்றதில், அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, இன்றைய வரையில் அதான் நிலைமை. இப்போ இன்றைக்கி போய் கல்விக் கொள்கையில் நான் திராவிட பாரம்பரியம், நாங்கள் பெரிய இது சமஸ்கிருதனுக்கு ஸ்டாலின் அறிக்கை விடுறாரு. ஆனால் என்னங்கிறது இவங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு கம்ப்ளீட்டாக போயிட்டுது மத்திய பட்டியல். அதனால தான் அன்றைக்கி அவங்க ஆரம்ப கல்வி, உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வியிலெல்லாம் அவங்க தலையிடுறதுக்கு வாய்ப்பு வந்துட்டுது. ஆக மத்திய அரசுக்கு இந்த அதிகாரங்கள் போவதற்கு காரணமாக இருந்தது அன்றைய தினம் திராவிட முன்னேற்ற. ஆமாம், 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்று மத்திய அரசு அறிவிச்சிருக்கும். அதற்கு மாற்று ஏற்பாடு எதுவும் தமிழக அரசு செய்யவில்லை. ஏடிஎம் வாசலில் மக்கள் நிற்கும் நிலையை அரசு ஏற்படுத்தி விட்டது என்று ஸ்டாலின் குற்றம் சாட்டி வீதி வீதியாக பிரச்சாரம் செய்கிறார். ஆனால் தமிழக அரசு நிலையை பார்த்தீங்கன்னா, மின் கட்டணத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, அங்கே 500 ரூபா கட்டலான்ட்டாங்க. வீட்டு வரி, வாட்டர் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ் எல்லாத்தையும் நிலைமையை புரிந்து கொண்டு தமிழக அரசு சில விதிவிலக்குகளை அளித்திருக்கிறது. இதையெல்லாம் பேப்பரை படிப்பாரா? ஏடிஎம்முக்கும் மாநில அரசுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை, அவர் சொல்கிறது கரெக்டு தாங்கிறேன் நான். இப்போ 500 1000 பழைய நோட்டு செல்லாது, புது நோட்டுக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க, நீங்கள் அடித்து கொடுக்க வேண்டியதானேங்கிறாரு நம்மளை மாநில அரசு. அதாவது 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்ட்டாங்க. பழைய நோட்டு புது நோட்டு வர்றதுக்கு டிலே ஆகுது. அது வர்றபடி வரட்டுங்க, மக்கள் கஷ்டப்படுறாங்கல்ல, நீங்கள் சும்மா இருக்கிறீங்க, ரேஷன் கடையில் விநியோகம் பண்ணணும், நீங்கள் பாட்டு அடித்து கொடுக்க வேண்டியதானேன்னு நினைக்கிறார் போல் இருக்கு. ஸ்டாலினுக்கே புரியலையே. ரூபா நோட்டு அச்சடிக்கிற அதிகாரம் ரிசர்வ் பேங்க்கு, மத்திய ரிசர்வ் பேங்க்கு தான் அது எல்லாருக்கும் கொடுக்கணும். அவங்களுக்கு போதிய பணம் இல்லை அப்படின்னு மக்கள் பரிதவிக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். சரி,
அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு மாநில அரசு அவங்க துயரத்தை போகிறதுக்கு நான் வேணால் நோட் அடித்து கொடுக்கலான்னு கொடுக்க முடியுமா? இவர் பேசுகிற இடமெல்லாம் தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் போன்ற ரூரல் ஏரியாஸில் போய் அந்த மாதிரி ஒரு விஷ பிரச்சாரத்துக்கான வித்து தானா இது? அதாவது உண்மை செருப்பை அணிந்து கொண்டு புறப்படுவதற்குள் பொய் உலகத்தையே சுற்றி வந்துவிடும் என்று ஒரு பொன்மொழி உண்டு. அந்த மாதிரி எதையாவது சொல்லி மக்களை ஏமாற்றணும், அவங்கள திசை திருப்பணும், எதை எடுத்தாலும் நம்ம மீது குறை சொல்லணும் அப்படிங்கிற ஒரே போக்கோடு அவங்க செயல்படுவதனுடைய விளைவு இது. இப்போ 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு மாற்றுறதுல கஷ்டம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் பிரதமர் ஒரு நடவடிக்கை எடுக்கிறார். அவரே சொல்கிறார், இதில் கஷ்டங்கள் இருக்குது, தாங்கிக்கிங்க, ஆனால் பின்னால் இதனால் நன்மை வரும், கஷ்டம் இல்லைன்னு நான் சொல்லலை அப்படிங்கிறாரு. நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதானே. டிசம்பர் 30ஆம் தேதி வரையில் வாய்ப்பு இருக்குது. ஆக மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்குறோம். அதில் இப்போ 2000 ரூபா நோட்டை கொடுத்துட்றாங்க, புது நோட்டை. அதை கூட எங்கேயும் கொண்டு போய் கடையில் கொடுத்து பொருள் வாங்க முடியாது. இல்லை, ஆமாம், அவர் 2000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினா தான் வாங்கலாமே தவிர அவங்கக்கிட்ட சில்லறை வாங்க முடியாது. இந்த கஷ்டங்கள்லாம் இருக்குது. இது இந்த டீத்திங் ட்ரபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆரம்பத்தில். இது எவ்வளோ காலம் போகும்னு தெரியல. இதில் போய் குறை சொல்வதோ, அந்த குறையை கூட மத்திய அரசாங்கத்தில் சொன்னால் நியாயம் இருக்குது. ரூபா நோட்டு கிடைக்கலன்னு சொல்லி மாநில அரசை குறை சொல்கிறது என்ன நியாயம் இருக்குது? உதய் திட்டம், ஜிஎஸ்டி வரி விதிப்பு, நீட் நுழைவுத் தேர்வு, புதிய கல்விக் கொள்கையில் தமிழக அரசின் நிலை மாற்றத்தில் ஏதோ பின்னணி உள்ளது என்கிறார் ஸ்டாலின். இப்போ உதய திட்டம்ங்கிறது எல்லா மாநிலங்கள்லேயும் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கலை. அதுக்கு முக்கியமான காரணம், அதை ஏற்றுக்கொண்டால் 3 மாதத்துக்கு ஒரு தடவை மின் கட்டணத்தை நீங்கள் பரிசீலித்து உயர்த்தணும். அதனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அது முடியாதுன்ட்டாங்க. மக்களுக்கு அது கஷ்டம், நான் ஏற்றுக்க முடியாது. உடனே அவர் பியூஷ் கோயலுக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பார்த்து அந்த விவரங்களை எல்லாம் எடுத்து சொன்னார். அம்மா இது இந்த கஷ்டங்களையும் எடுத்து சொன்னாங்க. இப்போது அவங்க அந்த 3 மாதத்துக்கு ஒரு தடவை உயர்த்தணுங்கிற கட்டாயம் வேண்டியதில்லை. இப்போ அவங்க தான் மாறி இருக்காங்க. அதாவது கட்டண உயர்வு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்காக உயர்த்தணுங்கிற மாதிரி வருது. அது ஏற்றுக்கலை நாம். ஆக இப்போ அவங்க மாறி இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன், இப்போ நம்ம போகிற ரோட்டில் ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிறான்னு வைங்க, அதனால் போக முடியல, சரி பண்ணிட்டோம் வாங்கன்னா அப்புறம் போகலாம்ல, அதில் என்ன தப்பு? ஆக நாம் மக்கள் நலன் கருதி எடுத்து சொன்ன ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சரி, அதே மாதிரி இப்போ இந்த ரேஷன் கடை நம்ம என்ன சொன்னோம், நாம் இலவச அரிசி எல்லாருக்கும் 20 கிலோ அரிசி தரோம், எல்லாருக்கும் தரோம். மத்திய அரசாங்கம் அவங்க இந்தியா முழுவதுக்கும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, இந்த உணவு காப்பீட்டு உறுதி திட்டம். அவங்க ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க, ஒரு தனிநபருக்கு 5 கிலோ தான் அரிசி அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் போட்டு அது எல்லா இடத்துலையும் நிறைவேற்றுறாங்க. நம்ம என்ன சொன்னோம், உங்கள் திட்டத்தை விட எங்களது சிறந்த திட்டம், உங்கள் திட்டத்தை நிறைவேற்றுறது எங்களால் முடியாது. நாங்கள் அங்கே சாதாரண மக்களுக்கு பயன்படுகிற வகையில் இலவச அரிசி எல்லாம் தரோம் அப்படின்னு. இப்போது அவர் பிரகாஷ் ஜவடேக்கர் அவர் என்ன நம்மோட பேசி, எங்கள் திட்டத்தை நீங்கள் வச்சுக்கிங்க, எக்ஸ்ட்ராவாகிற உங்கள் திட்டத்தையும் நீங்கள் வச்சுக்கிங்க. அதாவது நம்ம அதை வேண்டான்னு சொல்லலை அவங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், அதாவது 2 பேரும் சேர்ந்த ஒரு கூட்டாட்சி கைகோர்த்து கொண்டு மக்களுக்காக பணியாற்றக்கூடியது தான் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். மாநில அரசோ மத்திய அரசோ கைகோர்த்து கொண்டு பணியாற்றணும்னு. ஆக அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, எங்கள் திட்டத்தை நீங்கள் அமல்படுத்துங்க, எக்ஸ்ட்ராவாக உங்களுதையும் செய்யுங்க. இதில் என்ன தப்பு? இந்திய அரசு கொண்டு வருகிற திட்டங்களை மேம்பாடடைய செய்கின்ற பணியில் தான் தமிழ்நாடு அரசு சார்பில் நாம் கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறோம். இப்போது சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி எடுத்துங்க, அதில் இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஆதரித்தார்கள். ஆனால் அந்த சரக்கு மற்றும் சேவை வரி திட்டத்தில்
தமிழ்நாடு போன்ற மேனுஃபேக்சரிங் ஸ்டேட், அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலத்துக்கு அது பாதகம். நமக்கு அதனால் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. அதோட நம்முடைய மாநில உரிமைகள், வரி போடுகிற உரிமைகளும் அதில் போகுது. ஆக நாம் மட்டும்தான் அதை எதிர்த்து வெளிநடப்பு செய்தோம். அன்னைக்கு திமுக சார்பில் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த கனிமொழி அங்கேயே என்ன சொல்கிறாங்க, மாநிலத்துக்கு இதனால் ஏற்படுகிற இழப்பை இந்திய அரசு ஈடுகட்டும் என்பதால் நாங்கள் ஆதரிக்கிறோம், அதாவது நம்பிக்கையில் ஆதரிக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைய தினம் அந்த சரக்கு மற்றும் சேவை வரி குழுவில் நாம் எடுத்து சொன்ன விவாதங்களை ஏற்றுக்கொண்டு இந்திய அரசின் சார்பில் என்ன அதில் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால், அதாவது ஒரு செஸ்ஸு வரி விகிதம் தனி, அது 4 ரேஞ்சில் வரி விகிதம் தனி. ஆனால் ஒரு செஸ்ஸை உள்ள பொருள்கள் மீது விதிக்கப்படுகிற வரிகளுக்கு மேலாக ஒரு செஸ் போட்டு அதன் மூலம் வருகிற பணத்தில் மாநிலங்களுக்கு ஏற்படுகிற நஷ்டத்தை ஈடு செய்வதற்கு 5 ஆண்டுகளுக்கு எவ்வளவு வரி இழப்பு ஏற்படுகிறதோ அதை ஈடு செய்வதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை இப்போ நீங்கள் எதிர்க்கிறதா ஆதரிக்கிறதா? நாம் என்ன சொன்னோமோ, எங்களுக்கு இழப்புன்னு சொன்னோம், சரி கட்டுறோங்கிறாங்க. ஆக அதே மாதிரி இப்போ இந்த நீட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சுப்ரீம் கோர்ட்டு. அதில் இன்னும் சொல்லப்போனால் இந்திய அரசு நமக்கு சாதகமாக இருக்கிறார். இந்தியா முழுவதும் நீங்கள் ஒரே அமைப்பாக வைத்து மாணவர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த நீட்டு. அது உச்ச நீதிமன்றம் உறுதியாக இருக்கிறோம், அதைத்தான் பண்ணணும்னு. அவங்க இந்திய அரசு எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அதை சரி பண்ணி இந்த ஆண்டு அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி இருக்கிறாங்க. ஆக அந்த பிரச்சனையில் உச்ச நீதிமன்றம் எப்படி இப்போ ஜல்லிக்கட்டில் போய் இந்திய அரசு ஏற்றுக்கொண்டாலும் கூட உச்ச நீதிமன்றம் இன்னும் விவாதத்தில் இருக்கிறார்கள். ஆக எல்லாவற்றையும் புரிந்து கொண்டோமானால் தெரியும். அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கையை பொறுத்தவரையிலேயும் அது தெளிவாக அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நாம் என்னென்ன எடுத்து வைக்கிறோமோ வாதங்கள், என்னென்ன நலன் கருதி சொல்கிறோமோ அதையெல்லாம் பரிசீலித்து தான் நாங்கள் கொண்டு வருவோம், கல்வி நிபுணர்கள் குழுவெல்லாம் போட்டு இனிமே தான் கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்கள். ஆக இதில் என்ன அணுகுமுறை என்று பார்த்தால், நாம் ஏற்கனவே எந்தெந்த காரணங்களை ஒட்டி இவைகளையெல்லாம் எதிர்த்தோமோ அந்த காரணங்களை கண்டறிந்து அவற்றிற்கு பரிகாரம் தேடுகின்ற பணியிலே இந்திய அரசு ஈடுபட்டு தன் நிலையை மாற்றிக்கொண்டிருக்கிறதே தவிர தமிழ்நாடு அரசு தன் நிலையை மாற்றிக்கொள்ளவில்லை. மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அங்கே மத்திய அரசு இடத்திலே தான். அதுவும் ஒரு நல்ல மாற்றம்தான். நியாயமான நல்ல மாற்றங்கள் வருமானால் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இயல்பு தானே. ஒரு காலத்தில் எல்லாம் குடிமை வச்சுருந்தோம், இப்போ கிராப் வச்சுருக்கிறப்ப மாற்றம் தானே. ஸ்டாலினை குடிமை வச்சுக்க சொல்லுங்கள், மாற்றமே வேண்டாம். ஏன்னா அந்த காலத்திலேருந்து குடிமை தான் வச்சுருந்தாங்க, வச்சுக்க முடியுமா? ஆகவே நாம் எதிர்பார்க்கின்ற கேட்கின்ற மாற்றங்கள் வருகிற பொழுது அவற்றை ஏற்றுக்கொள்வது தான் சரியாக இருக்கும். அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாம் என்னமோ ஒரு பாஜகவோட கூட்டணி போயிட்ட மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கணும்னு திமுக நினைக்கிறாங்க. அதை நீங்கள் முன்னுரிலே சொன்னீங்க. இது அரசுகள் ரெண்டும் இயங்குகின்ற விதம், அரசியல் கட்சிகள் இயங்குகிற விதம் அல்ல. அண்ணா திமுக என்கிற பொழுது அதற்கான தனி கொள்கைகள் உண்டு, பாஜக என்கிற பொழுது அவர்களுக்கு தனி கொள்கைகள் உண்டு. ஆகவே இது ஏதோ அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா சேர்ந்துட்ட மாதிரி கூட்டணி மாதிரி அப்படி பண்ணணுங்கிற மாதிரி ஒரு சதி திட்டத்தை தீட்டி கொண்டு தான் திமுக இதை திட்டமிட்டு செய்கிறார்கள். ஆனால் ஒரு அரசை நடத்துகிற பொழுது நாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக இருக்கிறோம், இந்திய அரசு இந்தியா முழுவதும் உள்ள மக்களுக்காக இருக்கிறது. 2 அரசுகளும் சேர்ந்து இணைந்து செயல்படுகின்ற சூழ்நிலை வருகிறது. அப்படி வருகிற பொழுது ஏற்படுகிற பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொண்டு இருவரும் சேர்ந்து செயல்படுவது மக்கள் நலன் கருதி என்பது ஜனநாயக முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அதுதான் நடக்கிறதே தவிர இதில் அரசியல் கட்சி கிடையாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவங்க டெல்லியில் சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான்
காலத்தை ஓட்டணுங்கிற நிலைமைக்கு திமுகவினுடைய அரசியல் ஆகிவிட்டது. இலங்கை தமிழின படுகொலையிலேருந்து இப்போ நம்ம பேசணுமே கல்வியை பொதுப்பட்டியல் கொண்டு போனதிலேருந்து காவேரி வழக்கு திரும்ப பெற்றதிலேருந்து என்ன பண்ணாங்க அவங்க சொன்னபடி ஆடினாங்க. ஆனால் நாம் அப்படி அல்ல. இல்லை, இப்போது மத்திய அரசை பொறுத்தவரையில் புதிய கல்விக் கொள்கையில் இந்த தொழில் கல்வியை இணைப்பதை நாம் எதிர்த்தோம். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சமஸ்கிருதம் அதையும் அது அந்த மாநில விருப்பத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் விட்டு விட்டார்கள். அதற்கு பிறகுதான் இந்த அரசு நேசக்கரம் நீட்டுகிறது. மத்திய அரசும் இந்த மாநில அரசும் ஒரு பகையோடு நடக்க வேண்டும், ஒரு ஒற்றுமை வந்து விடக்கூடாது என்பதில் திமுக கவனமாக இருக்கிறதா? இல்லை, திமுக அவர்கள் எப்படியாவது மத்திய அரசை காக்கா பிடிக்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க பேரில் 2G வழக்கு இருக்குது, ஏர்செல் மேக்சிஸ் அந்த வழக்கு இருக்குது. ஆக அதனால்தான் அங்கே போய் இவங்க ஆதரிச்சு எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க ஊழலுக்காக அவங்க என்றைக்கும் உதவ முடியாது, உதவ போகிறதில்ல. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அந்த காங்கிரஸுக்கு இப்போ என்னென்ன செய்கிறாங்களோ அதையே தான் இவங்களும் செய்துக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், மாற்றங்கிறார குடிவாணி குடிநீர் திட்டம் அங்கே அணை கட்டுறேன்னாங்க, வேண்டான்னு சொன்னோம் நாம். இப்போ அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி தஞ்சாவூரில் மீத்தேன் எரிவாயு எடுக்கிறது, அந்த ஷெல் கேஸ் எடுக்கிறது அதெல்லாம் வேண்டான்னு சொன்னோம், எடுத்துட்டாங்க. ஸ்டாலினே என்ன சொல்கிறாரு, இப்போ அதை வரவேற்கிறாரு. கையெழுத்து போட்டார்ல இவர். கையெழுத்து போட்டுட்டு இப்போ தஞ்சையில் ஏதோ இந்த மக்கள் மறந்துருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவர் அதை வரவேற்கிறார். இல்லை, அப்போ இவர் மாறலாமா? நீங்கள் நீ தானே அன்றைக்கி வேணும்னு கையெழுத்து போட்டீங்க, இப்போ இன்றைக்கி அது வேணான்னு அவங்க முடிவு எடுக்கிற பொழுது அதை வரவேற்றா என்ன ஆச்சு? அப்போது இல்லை, எதுக்கு சொல்ல வரேன்னா, அரசியல் பண்ணுறது என்னைக்கு ஒரு அடிப்படை கொள்கையை வச்சு அரசியல் பண்ணணும், அல்லது விமர்சனங்கள் மக்கள் நலனை வைத்து விமர்சனங்கள் பண்ணணும். தனிப்பட்ட முறையில் எதை எடுத்தாலும் எதுக்கிறதுங்கிற மாதிரியே போனாங்கன்னா அது அரசியலாக இருக்காது. அவங்க பழிவாங்குகிற அந்த உணர்ச்சியை தான் அது காட்டுமே தவிர, தனிநபருடைய பழிவாங்குகிற உணர்ச்சி காட்டுமே தவிர அரசியலாக இருக்காது. தமிழக அரசை மத்திய அரசு மிரட்டுகிறது என்று தமிழக அரசின் மீது திடீரென்று ஸ்டாலினுக்கு ஒரு பரிவு வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? யார் பயப்படுவாங்களோ அவங்கள பார்த்து தான் மிரட்ட முடியும், எல்லாரையும் மிரட்ட முடியாது. அது தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வேறு யார் என்ன வேணாலும் சொன்னாலும் துணிவுக்கு அவங்கக்கிட்ட பஞ்சமே கிடையாது. அவங்கள போய் யாரும் மிரட்டவே முடியாது. அது புரியாமல் அவங்க பேசுகிறாங்க. அது நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அதில் எங்கேருந்து மிரட்டுறது வரும்? இப்போ அவங்க மிரட்டினா நம்ம எல்லாம் எல்லாத்துக்கும் ஒத்துக்கணும் வருவோம். நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க படிப்படியாக அதில் இருக்கிற நியாயத்தை உணர்ந்து செய்கிறாங்க. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த ஆட்சி நல்ல மாதிரியாக நடக்குது, இந்த ஆட்சியில் நம்ம என்னென்ன வேண்டுகோள் என்னென்ன நியாயங்களை எடுத்து சொல்கிறோமோ அதெல்லாம் நிறைவேறுது. அதையெல்லாம் பார்க்குற பொழுது அவங்களுக்கு என்ன இவங்க இன்னும் செல்வாக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுதே, நாம் எப்படி வாழ்க்கையை நடத்துறது, அரசியல் வாழ்க்கை நடத்துறதுங்கிறதுக்காக இந்த குறைகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர இதில் வேறு ஒன்றும் நியாயமே இல்லை. இப்போது மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணாமல் சம்பிரதாயமாக பேச்சுவார்த்தை நடக்கிறது. தமிழ்நாடு அரசு இன்னும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஸ்டாலின் சொல்கிறார். நான் கேட்கிறேன், இவர்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் மத்திய அரசோடு இருந்தபோது முள்ளிவாய்க்கால் படுகொலையை கூட இருந்து வேடிக்கை பார்த்தவர்கள். அன்றைக்கும் இந்த மீனவர் பிரச்சனை இருந்தது. அன்றைக்கு இவர்கள் என்ன அழுத்தம் கொடுத்தார்கள்? இலங்கை விவகாரத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் அரசு செய்து வந்த தமிழ் துரோகத்துக்கெல்லாம் ஒரு அக்கம்ப்ளீஸ் டு த கிரைம் மாதிரி இருந்துவிட்டு இன்றைக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க சிலருக்கு விட்டு கொடுக்குறாங்க, நம்ம சிலது நிபந்தனை வைத்து கொண்டிருக்கிறோம், பேச்சுவார்த்தை நடக்கிறது. இந்த நேரத்தில் தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று புதுசாக இவர் சொல்வதற்கு காரணம் என்ன? நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த பஞ்சாபிலிருந்து அந்த ஆற்று இது ஹரியானாவுக்கு போகிறது அவங்க கொடுக்க மாட்டோன்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க. அது உச்ச நீதிமன்றம் அது ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அழுத்தம் கொடுக்கணும்னு அங்கே இருந்த எதிர்கட்சி
அமரிந்தர் சிங் காங்கிரஸ் எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் ராஜினாமா பண்ணாங்க. அந்த மாதிரி இவங்க மீனவர்கள் பிரச்சனையை தீர்க்கணும், அழுத்தம் கொடுக்கணும்னு ஏன் 89 பேர் ராஜினாமா பண்ணக்கூடாது? இவங்க அழுத்தம் கொடுக்கலாம்ல. நான் எதுக்கு சொல்ல வரேன், ஆளுங்கட்சி மட்டும்தான் அழுத்தம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எதிர்கட்சியும் அழுத்தம் கொடுக்கலாம்ங்கிறத இவங்களுடைய தோழமை கட்சியான காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு பஞ்சாபிலே நிரூபித்து காட்டியிருக்கிறது. 1.5 லட்சம் தமிழர்கள் இலங்கையில் முப்படை கொண்டு கொத்து குண்டுகள் போட்டு குவிச்சு கொன்ன பொழுது அங்கே உள்ள பெற்றோர்கள் தாய்மார்கள்லாம் நம்மளை நோக்கி தான் கை நீட்டி கதறி அழுதார்கள், எங்களை காப்பாற்றுங்கன்னு. யாரும் காப்பாற்றலை. அன்றைக்கி இந்திய அரசு காங்கிரஸ் அரசு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பழி வாங்கினாங்க. அதுக்கு இவர் தான் உடந்தையாக இருந்தார். அதெல்லாம் வரலாற்றில் என்றைக்கும் மாற்றவே முடியாது. இன்னும் 2000 வருஷம் கழிச்சு கூட தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் அவங்கள தான் பழி சொல்ல போகிறான். ஆனால் இவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் நான். அவங்க மாதிரி இவங்க ராஜினாமா பண்ணிவிட்டு தமிழக மீனவர்கள் பிரச்சனை தீரல, நாங்கள் எல்லாம் ராஜினாமா பண்ணுறோம், எதிர்கட்சியில் பண்ணுங்களேன், ஏன் பண்ணக்கூடாது? இல்லை, ஒரு நாடகம் கூட நடத்தலாமே. ஒரு வாட்டி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் போது இலங்கை பிரச்சனைக்காக எம்பிக்கள்லாம் ராஜினாமா கடிதத்தை கருணாநிதி பேக்கெட்டில் கொண்டு போய் கொடுத்தாங்க, சபாநாயகருக்கு கொடுக்க பதிலாக. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி அந்த பிரச்சனையில் ஆக்கப்பூர்வமாக நாம் செயல்படுகிறோம். அதாவது இந்த பக்கம் இருக்கிறவர்களும் நம்ம தமிழர்கள் தான். இலங்கையிலிருந்து மீன் பிடிக்கின்ற அந்த வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிறவர்களும் நம்ம தமிழ் மீனவர்களும் இருக்கிறார்கள், சிங்கள மீனவர்களும் இருக்கிறார்கள். இருதரப்பு மீனவர் சங்க பிரதிநிதிகளையும் வைத்து பேசி எந்த வகையிலே அவர்களுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் என்பதை பற்றி ஒரு நடவடிக்கை எடுக்கிறது கரெக்டு. அதாவது நான் அந்த அந்த பிரச்சனையை கையாண்டவன் என்ற முறையில் சொல்கிறேன். இப்போ கடலில் பிரிக்கிறதுங்கிறது வேறு. ஆனால் நம்ம இந்திய எல்லைக்கும் இலங்கை எல்லைக்கும் அதெல்லாம் அது ஒரு பெரிய ஏரி மாதிரி தாங்க. நாம் தான் அது கடல்ங்கிறமைய அந்த பக்கம் பெரிய ஏரி மாதிரி. அங்கே உள்ள மீன் வளத்தை வளர்க்கவும் பாதுகாக்கவும் அதை பகிர்ந்து கொள்ளவும் அந்த பக்கத்திலேயும் உள்ள மீனவர்கள் அவர்களுக்குள்ளாக ஒரு ஏற்பாட்டுக்கு அதில் ஒரு கமிஷனோ அல்லது ஒரு கமிட்டியை போட்டு 2 அரசுகளும் போதிய உதவிகள், நிதி உதவிகள், மற்ற உதவிகளை எல்லாம் செய்து அந்த மீன் வளத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அவர்கள் தீர்மானிக்க வைப்பது தான் சரியான அணுகுமுறை. அதை இப்போது அவங்க செய்திருக்கிறாங்க. இதில் போய் ரொம்ப அரசியல் பண்ணி அதை மேலும் மேலும் அதை சீரழித்தால் நிச்சயமாக பிரச்சனை தீராது. உலக நாடுகளில் பல இடங்களில் இதை போல் இருதரப்பு மீனவர்களுக்கும் இருக்கின்ற பிரச்சனை இருக்கிறது. அதற்கு ஒரே வழி அங்கே உள்ள மீன் வளமும் அதிகமாகணும், அதை பகிர்ந்து கொள்கிற முறையிலையும் அவங்க ஒற்றுமை வரணும். நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஏரி தான், அது ஒரு கடல் கூட அல்ல. ஆக அதிலே அவர்களை ஊக்குவித்து அவங்க ஒரு ஒற்றுமைக்கு வர்றதுக்கு தான் பாடுபடணும் மொழி. அதில் போய் அரசியல் நடத்தி நீ ஒன்றால் செய்யலை என்னால் செய்யலைன்னு குறை சொல்வது தவறு. நம்முடைய அரசாங்கத்தை பொறுத்தவரை நம்முடைய அமைச்சர் ஜெயக்குமாரெல்லாம் அங்கே போய் எல்லாம் அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் கலந்து கொண்டு எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறார். இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஆட்சியில் அவர்களோட கூட்டணியில் இருந்தபோது இந்த மாதிரி ஒரு வாட்டி கூட பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. இல்லைங்க, அவங்க கூட்டணியினுடைய லட்சியமே பணம் பண்ணுறது தானே. இப்போ நமக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக தீர்க்குறோம். இப்போ முல்லை பெரியாரா நம்ம தான் தீர்க்குறோம், காவிரி பிரச்சனையா நம்ம தான் தீர்க்குறோம். இப்படி மீனவர்கள் பிரச்சனையா, இலங்கை தமிழர்கள் பிரச்சனையா எல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா தீர்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் திமுக காங்கிரஸோடு சேர்ந்து எதுக்கு கூட்டணி வச்சாங்க? ஒரே நோக்கம் பணம் கொள்ளடிக்கிறது தான். ஆனால் ஒன்று பண்ணாங்க, காங்கிரஸ்காரனையும் இந்தியா பூரா காலி பண்ணிட்டாங்க கூட்டணி சேர்ந்து. அடித்த கொள்ளையில் காங்கிரஸ்காரன் அவுட் ஆகிட்டான். அதான் இன்றைக்கி ராகுல் காந்திக்கு கருணாநிதி மேலே கோபம். இப்போ புரட்சி தலைவர் அம்மாவை பார்க்க வந்தவர் ஏன் அவரை பார்க்கலன்னு கேட்குறாங்கல்ல, அதுக்கு என்ன ஒரே பதில், நம்ம இன்னைக்கு பிரதமராக இருக்க வேண்டிய நம்மளை காலி பண்ணதே கருணாநிதி தானேன்னு நினைக்கிறேன். அதுவும் வரலாறு காணாமல் வெறும் 44 இடங்களுக்கு காங்கிரஸ். ஆமாங்க, அவங்க பண்ண அந்த 2G ஊழல் அது இதெல்லாம் தான் அடி, அதில் தான் இந்தியா பூரா காலி பண்ணிட்டாரு. திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தபோது தமிழக மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். ஆமாம். ஆனால் மோடி அரசு வந்த பிறகு கைது செய்கிறார்கள், படகை எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால்
மாநில முதல்வரின் அழுத்தத்தின் காரணமாக ஒரு துப்பாக்கி சூடு நடக்காமல் தமிழக முதல்வர் பார்த்து கொண்டிருக்கிறார். படகுகள் விடுவிக்கப்படுகிறது, மீனவர்கள் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். நீங்கள் தமிழக முதல்வர் அவர் பொறுப்பேற்றவுடன், மோடி அரசும் பொறுப்பேற்றவுடன் மீனவர்கள் பிரச்சனைக்காக என்னை கேட்டால் வாரத்துக்கு ஒரு 4 கடிதங்களாவது இந்த மீனவர் பிரச்சனைக்காக முதல்வர் எழுதி கொண்டே இருக்கிறார். இவர் கொடுத்த அழுத்தம். ஆனால் எந்த அழுத்தத்தையும் கொடுக்காத திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது இதை பற்றி பேச அவர்களுக்கு அருகதை இருக்கிறது. அதாவது நம்ம தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மாவை பொறுத்தவரையில் அவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிறது மாதிரி அவங்களுக்குன்னு தனி வாழ்க்கை கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு தன்னால் ஆனதை செய்யணுங்கிறது தான் அவங்களுடைய ஒரே லட்சியம். அப்படி இருக்கிற பொழுது அவர்கள் கோரிக்கையை ஏற்று எந்த அளவுக்கு அதை நிறைவு செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்கின்ற அளவிலே இந்திய அரசிலேயும் அவர் பிரதமராக இருந்தாலும் சரி, மற்ற அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஓரளவுக்கு நமக்கு உதவியாகத்தான் இருக்கிறார்கள். சிலதில் முடியல. எதுக்கு சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளானாலும் தேவைகளானாலும் அதை மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற காரணத்தினாலே தான் அவர்கள் சொல்வதை கேட்டு அதில் இருக்கிற நியாயத்தை உணர்ந்து இந்திய அரசிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மந்திரியும் தன்னால் என்ற அளவுக்கு அதை நிறைவேற்றி வைப்பதற்கு தாங்கள் கொண்டு வந்த திட்டங்களிலேயே கூட திருத்தங்களை கொண்டு நிறைவேற்றி வருகின்றார்கள். அதுதான் ஓரளவுக்கு நாம் இன்றைக்கி கண்கூட பார்க்குறோம். இதை விட என்ன உங்களுக்கு அப்புறம் அழுத்தம் தேவை? இப்போ தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல், அதாவது இப்போது ஆன்டிசிபேட்டரி பெயில்னு வாங்கிப்பாங்க. இந்த தேர்தலில் தோத்துட்டா அது காரணம் சொல்லணுமேங்கிறதுக்காக பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போதே இந்த தேர்தல் நியாயமாக நடைபெற்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கும், இந்த தேர்தல் இடைத்தேர்தல் அல்ல, இந்த ஆட்சியை எடை போடும் இடைத்தேர்தல் என்கிறாரே ஸ்டாலின். ஆமாம், நீங்களும் இந்த தொகுதிக்கு போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அல்ல நீங்கள் கள நிலவரத்தை சொல்லுங்கள். இது இடைத்தேர்தலா இடைத்தேர்தலா? அதாவது தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் 50 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய நடவடிக்கைகள். இந்த இடைத்தேர்தல்லாம் கருணாநிதி அந்த காலத்திலே பேசுவார். எடை போடுகிற தேர்தல்னு. எடையெல்லாம் மக்கள் பார்த்து யாருக்கு எடை போடுவாங்களோ அது போடட்டும், அது வேற. தேர்தலை நடத்துறது தனி அமைப்பு, தேர்தல் கமிஷன். அதில் யாரும் தலையிடவும் முடியாது. அவங்க அது எப்படி ஒரு இப்போ நீதிமன்றங்கள் நடக்குதோ அதை போல் தேர்தல் நடக்குது. ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இவங்களை பற்றி. இவங்க என்ன நினைக்கிறாங்க, எதையோ எதை சொல்லி வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. இவங்க சட்டமன்றத்துக்கு போன திமுக எம்எல்ஏக்கள் என்ன பண்ணாங்க இதுவரையிலும்? வெளிநடப்பு தானே செய்கிறாங்க. வேறு ஏதாவது பேசி ஆக்கப்பூர்வமாக நம்ம அரசு கொண்டு வந்த திட்டங்களையோ செயல்பாடுகளையோ மாற்றி இருக்கிறார்களா? இப்போ நம்ம டெல்லி அரசாங்கத்திடத்தை சொல்லி மாற்றுறோம். இவங்க ஒரு ஆக்கப்பூர்வமான யோசனைகள் சொல்லி நம்முடைய தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிலையை எதிலையாவது மாற்றம் கொண்டு வந்திருக்கிறார்களா? இல்லை. ஒரே காரியம் இவங்க செய்கிறாங்க, வெளிநடப்பு தான். நான் அதான் ஒரு இடத்துல கேட்டேன், வெளிநடப்பு செய்யறதுக்கு 10 பேர் போதுமே, 89 பேர் என்னத்துக்குன்னு. இப்போ மறுபடியும் ஜெயிக்கணும் இடைத்தேர்தல் நினைக்கிறான்னு, எதுக்கு? வெளிநடப்பு செய்கிறதுக்கு தானே. இவங்களால் அந்த தொகுதி மக்களுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை, தமிழ்நாட்டுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. வெளிநடப்பு செய்கிறவங்களுக்கு அப்புறம் யார் ஆதரவு கொடுப்பாங்க? இவர்கள் எந்த லட்சியத்துக்காக, எந்த காரணங்களுக்காக அந்த அரசியலை நடத்துகிறார்கள், அல்லது அந்த கட்சியை நடத்துகிறார்கள், அல்லது சட்டமன்றத்தில் இடம்பெறுகிறார்கள், அல்லது நாடாளுமன்றத்தில் இடம்பெறுகிறார்கள்? என்ன நோக்கம், தலையாய நோக்கம்? வாட் இஸ் த எய்ம்? என் அனுபவத்தில் சொல்கிறேன், த ஒன்லி எய்ம், ஒரே எய்ம் அவங்களுக்கு பணம் பண்ணுறதை தவிர வேறு எதுவும் கிடையாது. அவங்க எம்எல்ஏ ஆனாலும் சரி, மந்திரி ஆனாலும் சரி, எம்பி ஆனாலும் சரி, அது ஒன்று தான் அவங்களுடைய ஒரே நோக்கம், தலையாய நோக்கம். இதுக்கு என்னத்துக்கு அங்கே இங்கே இருக்கிறவன் பண்ணுற பணம் போதாதுன்னு அவங்க இன்னும் 4 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பணுமா என்ன? ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் அதில் தெளிவாக இருக்காங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சீக்கிரம் நலம் பெற்று மீண்டும் சிறப்பான ஆட்சி தங்களுக்கு தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். அதனால் அவர்
தங்களுக்காக அவர் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார் என்பதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஏழை எளிய மக்களுக்காக தன்னாலான திட்டங்களையும் அவர் தொடர்ந்து எண்ணி எண்ணி பார்த்து நிறைவேற்றி வருகிறார். பொதுவாக தாய்மார்களுக்கு உள்ள கஷ்டங்களை தனிப்பட்ட முறையிலே அவர் சிந்தித்து உணர்ந்து அவர்களுக்கான சிறப்பு திட்டங்களை எல்லாம் பண்ணி கொண்டு வருகிறார். ஆகவே அவர் தமிழ்நாட்டு மக்கள் அவருடைய மேலும் மேலும் அவருக்கு ஆதரவு தருவதன் மூலம் அவர் கையை வலுப்படுத்துவதன் மூலம் தமிழ்நாட்டுக்கு ஒரு எதிர்காலம், தங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே தான் இந்த இடைத்தேர்தல்கள் நடைபெறுகின்றன. ஆகவே நிச்சயமாக அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் தங்களுடைய நல்லெண்ணத்தை தெரிவித்து வெற்றி பெறச் செய்வார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இவர்கள் வேணும்னே எப்போ பார்த்தாலும் கூக்குரல் இடுவது, எதையாவது இல்லாத பிரச்சனையை எடுத்து பேசுவது, சம்பந்தமில்லாத பிரச்சனையை பற்றி பேசுவது, இதே வேலையாக இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது தேர்தல் நியாயமாக நடைபெற்றால் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்லிவிட்டு இப்பொழுது வெளியே வந்திருக்கிற செய்தி என்னவென்றால், திருப்பரங்குன்றத்தின் திமுக வேட்பாளர் ஆரத்தி தட்டில் பணம் போட்ட காட்சிகள் தான் நாடு முழுவதும் பவனி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த 3 தேர்தலிலும் வெற்றி பெற்றால் திமுகவின் எண்ணிக்கை 89லிருந்து 92 வரை உயரும் என்கிறார் ஸ்டாலின். மக்கள் என்ன, நடைபெறுவது அதிமுக ஆட்சி, இன்னும் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் போனால் ஆளுங்கட்சியின் கரம் வலுப்படும். வெளிநடப்பு செய்கிற இவர்களுக்கு மக்கள் இந்த 3 இடத்தை கொடுப்பார்களா? இல்லை, ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டால் வேலை நடக்கும், தொகுதியில் மேம்பாட்டு வேலை அது இதுன்னு நிறைய நடக்கும், பார்த்து காரியங்களை செய்துக்கலாம். இவனுக்கு போட்டால் ஏற்கனவே 89 பேர் கியூவில் வெளிநாடு பண்ணுறாங்கன்னா இன்னும் ஒரு 3 பேர் சேர்ந்து வெளிநாடு பண்ணுறதுக்கு உதவும். இது தெரியாதா என்ன மக்களுக்கு? நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரசியல் என்கிற பொழுது அந்த மக்கள் அவருடைய சிந்தனை என்ன, அவங்க பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன, அந்த தீர்வுக்கு எப்படி நாம் பாடுபடுறது, அப்படி போகணும் மொழி அரசியல். எத்தையோ சொல்லி எப்படியோ பொய்ய சொல்லி அதை சொல்லி ஒரு ஓட்டை வாங்கி ஜெயிச்சு வந்துட்டு பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டு நம்ம போகணுங்கிறது அது எப்படி அரசியலாகும்? திமுகவின் ஒரு மாவட்ட செயலாளர் இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, துரைமுருகனோ 6 மாதத்திற்குள் திமுக ஆட்சிக்கு வந்துவிடும், ஸ்டாலினும் ஆட்சி மாற்றம் நடக்கும் என்கிறார்கள். இவர்களுடைய இந்த ஆரூடத்தின் உள் நோக்கம் என்ன, அதனுடைய வக்ர பின்னணி என்ன? அதாவது இந்த அது அரேபிய கதைன்னு நினைக்கிறேன். அங்கே அந்த கோவேறு கழுதைகளை வண்டிகளில் கட்டி ஓட்டிட்டு போ, முன்னால் ஒரு கேரட்டை கட்டி தொங்க விட்டுருவாம்பாங்க. அந்த கேரட்டை பார்த்துக்கிட்டே தான் அந்த கோவேறு கழுதை வேகமாக நடக்குமா அந்த வண்டி போகிறதுக்காக. அந்த மாதிரி சொத்து சேர்க்கணும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கிட்ட இன்னும் 5 மாதத்தில் நம்ம வந்துடுவோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக நடப்பான், செலவு பண்ணுவான்ல. நீங்கள் அவங்க கட்சியில் இருக்கிறவரை ஊக்கப்படுத்தணுன்னாலே என்ன நிலைமைன்னா, கொள்கையை சொல்ல முடியாது, லட்சியத்தை சொல்ல முடியாது, தியாகத்தை சொல்ல முடியாது, உழைப்பை சொல்ல முடியாது. நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் 5 மாதத்தில் நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோம், நீ இஷ்டத்துக்கு கோடீஸ்வரன் ஆகலாம், அப்படி தான் சொல்ல முடியும். அதனால தான் அதை சொல்லிகிட்டு இருக்காங்கங்கிறேன். நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோம். ஆட்சிக்கு வந்துடுவோங்கிற கனவில் தான் கடந்த தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலும் 15 கோடி 20 கோடின்னு செலவு பண்ணாங்க. எப்படி மறுபடியும் வந்துடுவோம், மயான கொள்ள மாதிரி அடிக்கலாம் இஷ்டத்துக்கு அப்படின்னு. ஆனால் அது தர்மம் ஜெயிக்குங்கிற மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வந்ததும் அவனுடைய பகல் கனவெல்லாம் தகர்ந்து போய் கோட்டையெல்லாம் இங்கே இடிஞ்சு தரமட்டமாயிட்டுது. இப்போ என்னடா அவ்வளோ பணத்தையும் செலவு பண்ணிவிட்டு வந்துட்டோம், ஒன்றும் நடக்கலையேங்கிற அந்த ஏக்கம் இன்றைக்கி தானே இருந்துக்கிட்டு இருக்கு. அவனுக்கு மறுபடியும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கணுன்னு, இன்னும் கவலைப்படாத வந்துடுவோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதானே அவங்க அரசியல். தமிழக அரசின் நடவடிக்கைகள் குறித்து நிதியமைச்சர் பதிலளிக்க வேண்டும், வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று கேட்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஒயிட் பேப்பரை பற்றி ஸ்டாலின் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறாரா? ஒயிட் பேப்பருங்கிறது பல பேருக்கு இந்த முதல்ல இந்த ஓட்டு சதவீதத்தை சொல்கிறேன். இப்போ அண்மையில் அமெரிக்காவில் தேர்தல் நடந்தது இல்லைங்க? ஆமாம். அதில் வெற்றி பெற்ற ட்ரம்ப்பை விட ஹில்லரி கிளின்டனுக்கு ஓட்டுகள் அதிகம். ஆமாம் ஆமாம் ஆமாம். வெகு மக்களுடைய ஓட்டு ஹில்லரி கிளின்டனுக்கு அதிகம்.
அவங்க ட்ரம்ப்புக்கு குறைவு. ஆனால் அவங்க தேர்தல் முறையில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் கணக்கு பண்ணுறதுனால அவர் ட்ரம்ப் ஜெயிச்சிட்டார். ஆக ஓட்டு சதவிகிதம் என்பது ஒன்று, வெற்றி பெறுவதற்கான சீட்டுகள் என்பது ஒன்று. அதனால் இவங்க சும்மா இந்த 4 லட்சம் ஓட்டு 3 லட்சம் ஓட்டு அந்த கணக்கெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. ஒயிட் பேப்பருங்கிறது நாம் எடுத்ததெல்லாம் ஒயிட் பேப்பர் இல்லை. ஒயிட் பேப்பர் வந்து இப்போ ஒரு பாலிசி சேஞ்ச். இப்போ ஒரு அரசு நடத்துகிறோம், ஒரு அரசனுடைய பாதையில் முக்கியமான திருப்பங்கள் வருகிற பொழுது அந்த திருப்பதை வந்து சரியாக வருமா, பலனளிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகங்கள் வருகிற பொழுது அதனுடைய சாதக பாதகங்களை விளக்கி ஒரு பெரிய அறிக்கையாக மக்கள் மன்றத்திலே விவாதத்துக்கு வைக்கிறது தான் ஒயிட் பேப்பர். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாலிசி டாக்குமெண்ட். ஏதாவது வந்ததுன்னா சேஞ்ச் பண்ணுறோம்னா அதை தான் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு அப்புறம் வந்து அதன் அடிப்படையில் அந்த அரசாங்கம் இயங்குவாங்க. இதில் என்ன வெள்ளை அறிக்கை இருக்குது? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இப்போ நம்ம சொன்ன மாதிரி சரக்கு மற்றும் சேவை வரியில் அன்றைக்கி நீங்கள் ஏற்றுங்க, இன்றைக்கி ஏன் ஒத்துக்கிட்டீங்க, அதுக்கு வெள்ளை அறிக்கை வேணும். இது வெள்ளை அறிக்கை, இதான் வெள்ளையாக தெரியுதே, நாம் சொன்னதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அதனால் ஒத்துக்கிட்டான். இதுக்கு எதுக்கு? உதாரணத்துக்கு இப்போ எஜுகேஷன் பாலிசி மாற்றுறாங்கன்னு வைங்க, இதெல்லாம் ஃபண்டமெண்டல் சேஞ்ச், அடிப்படை, அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கேட்குறாங்கன்னா அது நியாயம். பாலிசி இம்ப்ளிகேஷன்ஸ்னு சொல்லுவாங்க பெருசாக. இப்போ இங்கிலாண்டில் தான் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் அவங்க தான் இதெல்லாம் கொண்டு வர்றது. ஆக வெள்ளை அறிக்கைங்கிறது இதெல்லாம் தான். அவர் என்ன நினச்சிருக்கிறாரு, பிளாங்க் பேப்பரை போய் ஒயிட் பேப்பரை நினச்சிக்கிட்டு கேட்டுட்ருக்கிறார். அதாவது சட்டமன்றத்தில் சில நிலை குழுக்களை நியமிக்க வேண்டும். சபாநாயகர் அது நியமிக்கவில்லை என்றால் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம் என்று இப்போது திமுக சொல்கிறது. இந்த ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் அமைக்கிறதுக்கு இதை கால நேரம் அது ஒன்றும் கிடையாது. அது சாதாரணமாக இப்போ தானே எலெக்ஷன் முடிஞ்சு நம்ம பட்ஜெட் செஷன்லாம் முடிஞ்சுது. இப்போ பட்ஜெட் செஷன் முடிஞ்சால் அந்த கமிட்டிஸ் அறிவிச்சுடுவாங்க பொதுவாக. இப்போ நானே அந்த கமிட்டியெல்லாம் இருந்திருக்கிறேன். அது அறிவிச்சுடுவாங்க. அது அவை முன்னவர், சபாநாயகர், அந்த எதிர்கட்சிக்காரங்களை எல்லாம் சேர்த்து அறிவிக்க வேண்டியதுதான். அது இட்ஸ் ஒன்லி அ ப்ரொசீஜர். அது முன்ன பின்ன வரலாம், அதனால் ஒன்றும் மிகப்பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது. விரைவில் வந்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். இல்லை, அதுக்கு சபாநாயகர் என்ன பொறுப்பு? அந்த கமிட்டி அமைக்க வேண்டியது அவை முன்னவர், லீடர் ஆஃப் தி அப்போசிஷன், கொறடா கிரடா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அமைக்கணும். அதனால் நம்பிக்கையில்லா தீர்மானம் இவங்க எல்லார் பேர்லையும் கொண்டாடணும். அப்புறம் இப்போது அப்படியே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் இவர்களுக்கு பெரும்பான்மையான இடங்கள் இல்லை. அதிமுகவுக்கு தான் பெரும்பான்மையான இடங்கள் இருக்கு. நம்பிக்கையில்லா தீர்மானம்னு பேசுகிறதே தப்புங்க. இப்போ நான் 1967 நான் எம்எல்ஏ ஆனேங்க. அண்ணா முதலமைச்சர். அப்போ மதிப்பீட்டு குழு, நான் வந்து அப்போ தூப்ப அழகுமுத்து கொறடா கிட்ட தான் கமிட்டியில் போடுங்கன்னு கேட்கணும். நான் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து இந்த மாதிரி மதிப்பீட்டு குழுவில் இன்னொரு உறுப்பினராக போடுங்கன்னு கேட்டேன். அவர் அழகுமுத்து, துறையூர் அழகுமுத்து, அவர் என்னை பார்த்து உறுப்பினர் போட்டால் போருமா உனக்கு அப்படின்னு. நான் போருங்கண்ணே. இல்லை, உன்னை தலைவராக போட சொல்லியிருக்காரு அறிஞர் அண்ணா, அதுக்காக தான் கேட்டாரு. அப்படியா, எனக்கு தெரியாதண்ணே. அந்த மாதிரி அது வந்து ஒரு முதலமைச்சருடைய நாலெட்ஜோட அவங்க தெரிஞ்சு யார் சொல்கிறாங்களோ அவை முன்னவர், கொறடா எல்லாம் பார்த்து நாங்களே செய்கிறது தான். அதுக்கு சபாநாயகருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அவர் அறிவிப்பார், அவ்வளவுதான். அவரை போய் நீ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரேன்னா அதுவே அர்த்தமற்றது. இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தால் என்ன ஆகும்? அதானே, அது தோற்று தானே போகும். ஆமாம். சரி, இப்போ இந்த சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் என்று இவர்கள் சொல்வதை பார்த்தால் இவர்களுடைய சரித்திரபூர்வமான கோமாளித்தனங்கள்லாம் நினைவுக்கு வருகிறது. மதியழகன் சட்டமன்ற தலைவராக இருந்தபோது சபாநாயகர் மீதே நம்பிக்கையில்லா தீர்மானம் என்று ஆரம்பித்து வைத்து அந்த கேலி கூத்தை சட்டமன்றத்தில் அரங்கேற்றியது இவர்கள் தானே. ஆமாம். விருதுநகர் சீனிவாசன் துணை சபாநாயகராக இருந்த ஒரு பக்கத்தில் ஒரு நாற்காலியை போட்டு நாங்கள்லாம் தான் அங்கே உட்காந்துருக்கிறோமே. அதாவதுங்க, இப்போ இன்னைக்கு வந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்களையும் அவரது அரசையும் எதிர்த்து எப்படி அரசியல் நடத்துவது என்று தெரியல. அவர்களால் அரசியல் நடத்த முடியல.
மக்களின் கவனத்தை ஈர்க்கவும் முடியல, திசை திருப்பவும் முடியல. என்ன நிலைமைக்கு ஒரு ஸ்டைல்மேட்டுன்னு சொல்லுவோம் பாருங்கள், முன்னியும் போக முடியல பின்னியும் போக முடியலங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. எதை சொல்லி இனிமேல் நாம் ஆட்சிக்கு வர்றது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு திமுகவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா எதை எடுத்தாலும் இவங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமே இவங்கன்னு வந்துடுது. எந்த பிரச்சனை எடுத்தாலும் இவங்க ஆட்சியில் இருந்த காலத்தில் மக்களை பற்றி சிந்திக்காதனாலையும் செயல்படாதனாலையும் நடந்து கொண்ட விதத்தினாலையும் எதை எடுத்துக்கிட்டாலும் இவங்கள்டே வந்து நின்றுடுது. ஆக எதை சொல்லி இன்றைக்கி வர்றது? அதனால தான் என்ன பண்ணுறாங்க, தனிப்பட்ட முறையில் குறை சொல்கிறது. புரட்சி தலைவர் அம்மா உடம்பு சரியில்லை, புகைப்படத்தை காட்டு அல்லது ஒரு வீடியோ எடுத்து காட்டு. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு செய்யலையா, ஏன் அந்த மாதிரி செய்யலை? புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்போ நம்ம ஏன் செய்தோம்னா தேர்தல், பொது தேர்தல் வந்தது. பொது தேர்தல் நேரத்தில் அவர் இறந்துட்டாருன்னு இவரே தான் ஊர் ஊராக சொல்லிகிட்டு இருந்தார் கருணாநிதியை. உயிரோடு வந்தால் நான் ஆட்சியை கொடுத்துட்றேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அவர் அந்த எலெக்ஷனில் கருணாநிதி எப்படி ஓட்டு கேட்குறாரு, எனக்கு ஓட்டு போடுங்க, எம்ஜிஆர் அங்கேருந்து வந்தால் நான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் இறந்துட்டாருன்னு இவர் நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இந்த புத்தி தான் இவங்களுக்கு. இப்போ நான் கேட்குறேன், இப்போ கருணாநிதிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்காருன்னு சொல்கிறாங்க, ஏன் ஒரு புகைப்படம் விடுறது, ஒரு வீடியோ எடுத்து விடுறது ஏன் விடலை? ஆனால் நாங்கள் கேட்க மாட்டோம், அவ்வளோ அசிங்கமாக அதிமுகவில் நாங்கள் கேட்குறதா இல்லை. ஆனால் இவர் எல்லாரையும் இவர் கேட்டார், இவர் ஏன் இவருடைய உடல்நிலையை பற்றி அந்த மாதிரி அறிக்கை விடக்கூடாது? ஆக இன்றைக்கி அவங்களுக்கு என்ன நெருக்கடின்னா, எதை சொல்லி மீண்டும் ஆட்சிக்கு வருவது? அதனால் புரட்சத்தில் அவங்கள குறை சொல்லி பார்க்குறது, மந்திரிகளை குறை சொல்கிறது, அல்லது டெல்லி சர்க்கார் மிரட்டுறான், ஆகவே இவங்கெல்லாம் பயந்துக்கிட்டாங்க, நான் என்ன போல் வீராதி வீரன் யாரும் இல்லை, எதை சொல்லி இன்றைக்கு அவர் மீண்டும் வந்து மக்களிடத்தில் செல்வாக்கை பெறுவது என்பது மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய கேள்விக்குறி திமுகவினுடைய எதிர்காலம். நான் இன்னும் கூட சுருக்கமாக சொல்கிறேங்க, தமிழ்நாட்டு அரசியலில் தனித்துவம் மிகுந்த கட்சியாக அதிமுக வந்துவிட்டது. இப்போ அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே சேலஞ்சு திமுக தான். திமுகவும் இட்ஸ் பிகமிங் இர்ரெலவெண்ட். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தேவைப்படாத தீங்கிழைக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக ஆகிட்டுருக்கு. அதனால் அது நாளாவட்டத்தில் கரையும் தேய்வரையாக மாறும். அந்த நிலைமை வந்துட்டுது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது அதிமுகவை அல்லது புரட்சி தலைவர் அரசை குறை சொல்லி எதையாவது வர முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. இல்லை, இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, சட்டமன்ற நிலைக்குழுவை சபாநாயகர் அமைக்காவிட்டால் ஆளுநரிடம் புகார் செய்வோம்னு. கான்ஸ்டியூஷனலி அது எப்படி அதை நான் சொன்னேங்களே, இது சட்டமன்றத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. இது ஆளுநர் என்ன செய்வார்? ஆளுநர் அமைச்சரவை என்ன சொல்லுதோ அதை கேட்பார். அவர் அதுக்கு மேலே அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அதாவதுங்க, நான் ஸ்டாலினை பார்த்த வரையில் சட்டமன்ற விவாதங்களில் முதலமைச்சர் அவர்களோ மற்ற அமைச்சர்களோ பேசுகிற பொழுது அதை கூர்ந்து கவனித்து அதற்கு எழுந்து தானும் விவாதம் செய்து அப்படி அவர் அரசியல் நடத்துவதில்லை. அங்கிருந்து ஒன்று எழுதிக்கிட்டே வருவார். இங்கே பேச தெரியாது, உடனே வெளிநடப்புன்னு போவார். போயிட்டு அங்கே அந்த மைக்கெல்லாம் ஊடகங்கள்லாம் இருக்கும், அங்கே படிப்பார். அதாவது சட்டமன்றத்திற்கு உள்ளே பேசுகிறத அங்கே வெளியில் படிச்சுட்டு அதோடு வந்துடுவார். அதான் அவருடைய சட்டமன்ற பணி. அதே மாதிரி இப்போ பொதுக்கூட்டங்களுக்கு அதுக்கு எதுக்காக போகிறாருன்னு ஒன்று எழுதி கொடுக்குறாங்கல்ல, வச்சுக்கிட்டு அதை படிச்சுட்டு அதோட சரி. அப்புறம் இங்கேருந்து இந்த ட்விட்டர் அது இதுன்னு அதையும் எவனோ எழுதி கொடுக்குறான் போல் இருக்கு, அதை இது பண்ணுறாரு. அவர் சொந்தமாக ஒரு கிராஸ்ப் அப்படின்னு சொல்லுவாங்களே, மாற்றார்கள் பேசுவதை கேட்டு அதை உணர்ந்து அதற்கு பதிலளித்து மக்கள் நலன் அடிப்படையிலே விவாதத்தை கொண்டு செல்லக்கூடிய அடிப்படை அரசியல் தகுதி அவருக்கு கிடையாது. அதாவது ஸ்டாலினை பொறுத்தவரை இங்கே நடைமுறை பிரச்சனை என்ன, அது எப்படி அணுகப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு அறிக்கை விடுகிறாரா என்பது கூட தெரியவில்லை. உதாரணமாக காவேரி நடுவர் மன்றத்துக்கும் காவேரி மேலாண்மை வாரியத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசுகிறார்.
ஏடிஎம்மில் பணம் இல்லை என்றால் மாநில அரசு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். மத்திய அரசுக்கு நிபந்தனையின் பேரில் அதிமுக அரசு ஆதரவளித்து வருகிறது. உண்மை நிலை புரியாமல் வெள்ளை அறிக்கை நாம் எந்த நிபந்தனையும் கிடையாது. நமக்கு ஒரே இது அதில் ஒன்று சொல்லிடுறோம், நம்ம கண்டிஷனல் சப்போர்ட் அல்ல. நம்ம அவங்க நல்லது செய்தால் வரவேற்கிறோம். மாநிலத்துக்கு எதிராக இருந்தால் ஆமாம் இருந்தால் போய் எதுக்குறோம், அவ்வளவுதான். அதனால் இதையெல்லாம் புரியாமல் வெள்ளை அறிக்கை கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். இவருடைய இந்த அறியாமை, அரசியல் புரியாமையை மக்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக உங்களை அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக மிக்க நன்றி. வணக்கம். வாழ்க வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.